சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆன்மீக தகவல் பகுதியில கணவன் மனைவி ஒத்துமையா இருக்கிறதுக்கு பதிவுகள் நிறைய கொடுங்கம்மா, ஏதாவது பூஜைகள் இருக்கா சொல்லுங்க, ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் சமீப காலமா கேக்குறீங்க. அதாவது கணவன் மனைவி ஒற்றுமை அப்படின்றது நம்ம மனசுக்குள்ள இருந்து வரணும். கணவர் எது பண்ணாலும் தப்பு அப்படின்னா அது நமக்கு எல்லாமே தப்பாதான் தெரியும். மனைவி எதை சொன்னாலுமே தப்பு அப்படின்னா அவங்க எதை சொன்னாலுமே நமக்கு தப்பாதான் தெரியும். இப்படி கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது பிரம்மன் போட்ட முடிச்சு. இன்னாருக்கு இன்னார் தான் கணவன், இன்னாருக்கு இன்னார் தான் மனைவி அப்படின்னு பிரம்மன் போட்ட முடிச்சு. அதன்படிதான் நாம வாழ்க்கையில இணையணும். இப்படி வாழ்க்கையில இணையக்கூடிய நாம எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை சுமூகமா எடுத்துட்டு போகணும் அப்படின்றத கணவனும் உணரணும், மனைவியும் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி இந்த கணவன் மனைவி உறவு அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய குடும்பங்கள்ல புரிதல் இல்லாததுனாலதான் நிறைய பிரச்சனைகள் அப்படின்றதே வருது. யார் விட்டு கொடுக்கறது? நீதானே ஸ்டார்ட் பண்ண, நீதான் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு மனைவியும், இல்ல உன்னாலதான் பிரச்சனையே, நீ வாயை திறந்ததாலதான் பிரச்சனை, நீ வாயை மூடு அப்படின்னு கணவரும், இந்த மாதிரி மாத்தி மாத்தி அவங்களுடைய இந்த ஈகோ அப்படின்றத விட்டு கொடுக்காம இருக்கிறதுனாலதான் பிரச்சனைகள் அப்படின்றது ஜாஸ்தி இருக்குது. நாம மூணாவது நபர்கிட்ட கூட மன்னிப்பு கேட்கணும். உதாரணத்துக்கு நம்ம வேலைக்கு போறோம், அங்க லேட் ஆயிடுச்சு ஒரு 5 நிமிஷம், ஹையர் அபிஷியல் கிட்ட போயிட்டு சாரி சார் அப்படின்னு நிக்கிறோம். ஏன்? அவங்க நமக்கு சம்பளம் தரக்கூடிய முதலாளி, அதனால அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கலாம், தப்பு இல்லை அப்படின்னு நாம் நினைச்சுக்கிறோம். ஆனா நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஆதாரமே நம்மளுடைய கணவர் தான், நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஆதாரமே நம்மளுடைய மனைவி தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த உறவு சுமூகமா போகணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள வந்ததுன்னா ஈகோ அப்படின்றத பார்க்காம நாம சரி சரி விடு, மன்னிப்பு கேட்க வேண்டாம், சரி விடு தள்ளி விடு அப்படின்னு விட்டுட்டு போவோம். ஆனா அந்த எண்ணம் இப்ப யாருக்குமே இருக்க மாட்டேங்குது. முக்கியமான விஷயம் இன்னொன்னு, ஒவ்வொரு கணவருமே புரிஞ்சுக்குங்க, உங்களுக்கு ஒரு பெண் மனைவியாக வராங்க அப்படின்னு சொன்னா அவங்க பிறந்த சூழல் வளர்ந்த சூழல் வேற. எல்லாத்தையும் விட்டுட்டு ஊரு நாடு தெரு சொந்தக்காரங்க அம்மா அப்பா அக்கா தங்கச்சி கூட பிறந்தவங்க எல்லாரையும் விட்டுட்டு, அவங்க ஆசையா வளர்த்த நாய்க்குட்டி செடி கொடி எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க கூட வராங்க அப்படின்னு சொன்னா அவங்க உங்களுடைய குடும்ப சூழலை புரிஞ்சுக்கிட்டு, அங்க இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றத அவங்க தொடங்குறது அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சம் நாள் ஆகும் இல்லையா? ஒரு ஓரறிவு செடி, அந்த செடியே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறும் பொழுது கொஞ்சம் வாடிடும். அதனுடைய வேர்கள் படர்ந்து நாம எங்க இருக்கோம் அப்படின்றத புரிஞ்சு அந்த மண்ணு அந்த தண்ணி அந்த சீதோஷ்ண நிலை அதையெல்லாம் அது ஏத்துக்கிட்டு அது வளரணும் அப்படின்னும் போது அதற்கே அவ்வளவு நாள் ஆகும்போது பல வருடங்களாக வளர்ந்த ஒரு சூழல்ல புது இடத்துக்கு ஒரு பெண் வரா அப்படின்னும் போது அந்த சூழலை அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது தொடங்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் நாள் ஆகும். அதை ஒவ்வொரு ஆணும் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு பெண்ணும் புரிஞ்சுக்கீங்க, நாம ஒரு வீட்டுக்கு போனோடனே நம்மள அப்படியே முழுசா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடாது. அந்த ஆணுக்கும் தனிப்பட்ட ஆசைகள் இருக்கு, அந்த ஆணுக்கும் நிறைய உறவுகள் இருக்கு, அவங்களுக்கும் கடமைகள் இருக்கு, அவங்களுக்கும் நிறைய உணர்வுகள் இருக்கு. இதையெல்லாம் நாம புரிஞ்சுக்கணும். நாம சொல்றோம் என்னோட ஃபீலிங்ஸை நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க, நாம சொல்றோம் இல்ல, அதே மாதிரி எல்லாருக்குமே எல்லா ஆண்களுக்குமே நிறைய கடமைகள் அப்படின்றது இருக்கு. நமக்கு கணவர் முக்கியம், கணவர் தான் எல்லாமே, கணவர் நம்மளை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நாம நினைக்கிறோமே, அதே மாதிரிதான் அந்த கணவரும் அவர் நினைப்பார் நம்மள மனைவி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி பரஸ்பரம் ரெண்டு பக்கமுமே இந்த எதிர்பார்ப்புகள் அப்படின்றது சமமாக வச்சு பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்றது நல்லா இருக்கும். முக்கியமான விஷயம், உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் தினந்தோறும் ஒரு 5 நிமிஷம் உங்களுடைய கணவரோட மனம் விட்டு பேசுங்க. ஒவ்வொரு கணவரும் உங்களுடைய மனைவி கிட்ட மனம் விட்டு பேசுங்க. இவளுக்கு பிரச்சனை எல்லாம் புரிஞ்சுக்க தெரியாது, ஆபீஸ்ல என்ன நடக்குன்னு இவளுக்கு தெரியாது அப்படி, இவளுக்கு என்ன தெரியும், இவளுக்கு தெரியாது, இவளுக்கு புரியாது அப்படின்னு நீங்களே மனசுக்குள்ள ஒரு விஷயத்த வளர்த்துக்கிட்டு எதையுமே சொல்லாம அது பெருசாகி பிரச்சனை அப்படின்னு வரதுக்கு முன்னாடி சொல்லி புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மனைவியும் உங்களுடைய கணவர்கிட்ட இன்னைக்கு இதெல்லாம் நடந்தது, இன்னைக்கு இந்த செலவு பண்ணேன் அப்படின்றத பக்குவமா எப்படி சொன்னா சரியா வருமோ அப்படி சொல்லுங்க. முக்கியமா கணவர் குடும்பத்தை பத்தி குறை சொல்றது அப்படின்றத சொல்லாதீங்க. உங்களுடைய குடும்பத்தை பத்தி பெருமையா சொல்லணும் அப்படின்னு நினைக்காதீங்க.
ஒவ்வொரு பெண்ணுக்குமே சொல்லக்கூடிய முதல் அறிவுரை என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, புகுந்த வீட்டுல போயிட்டு பிறந்த வீட்டு பெருமையை பேசாதீங்க. அதே மாதிரி பிறந்த வீட்டுக்கு வந்துட்டு புகுந்த வீட்டினுடைய கஷ்ட நஷ்டங்களை சொல்லாதீங்க. எங்க போறீங்களோ அங்க என்னவோ அதை மட்டும் நீங்க புடிச்சு அங்க இருக்கிறதுதான் வந்து கரெக்ட். அதனால இந்த குறை நிறைகள் அப்படின்றது இருக்கதான் செய்யும். இதெல்லாம் இல்லாமல் வாழ்க்கை அப்படின்றது இனிக்காது. அது சுயம் கலந்ததுதான் வாழ்க்கை. சும்மா சந்தோஷமே இருந்தாலும் திகட்டி போயிடும். துன்பமே இருந்தாலும் கூட வாழ முடியாது. ஆக கொஞ்சம் துன்பம் வருதுன்னா அடுத்தது கண்டிப்பா இன்பம் வரும் அப்படின்னு மனசுல பதிய வச்சுக்கீங்க. அதே மாதிரி சந்தோஷமாவே போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த சந்தோஷம் நிலைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதை நீங்க பண்ணுங்க. முக்கியமா பொது இடங்களுக்கு எல்லாம் போறீங்க, ஏதோ விசேஷங்களுக்கு போறீங்க அப்படின்னு சொன்னா அங்க உங்களுடைய கணவரையோ உங்களுடைய கணவரினுடைய குடும்பத்தையோ விட்டு கொடுத்து பேசாதீங்க. யாராவது ஒருத்தர் ஆரம்பிப்பாங்க, என்னுடைய கணவன் இந்த வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு, நீ மட்டும் ஃபங்க்ஷன் போயிட்டு வான்னு சொல்லிட்டாருன்னு ஒருத்தர் ஆரம்பிப்பாங்க. உடனே எல்லாரும் அம்மாக்கா எங்க வீட்டுக்காரர் கூட இதெல்லாம் வரவே மாட்டேன்னு சொன்னாரு, நான் தான் அவளை கட்டாயமா பிடிச்சி இழுத்துட்டு வந்தேன், எங்க வீட்டுக்காரர் கூட இதெல்லாம் பிடிக்காதுக்கா அவருக்கு அப்படின்னு நாம உடனே ஆரம்பிச்சோம். இந்த மாதிரி நம்மளுடைய கணவரினுடைய நிறை குறைகளை பொது இடங்கள்ல விட்டு கொடுத்து பேசாதீங்க. கணவருக்கும் இது பொருள். உங்களுடைய மனைவியினுடைய பிளஸ் மைனஸ் எதுவாக இருந்தாலும் பொது இடங்கள்ல அந்த மாதிரி பேசாதீங்க. அதே மாதிரி அவங்கள வந்து கூப்பிடுற விதம் அப்படின்றது, இந்த சிட்டிக்கு போட்டு கூப்பிடுறது, ஏய் அப்படின்னு கூப்பிடுறது, இதெல்லாமும் பண்ணாது. அழகா பேர் சொல்லி கூப்பிடுங்க. இன்னும் ஒரு சிலர் அம்மான்னு கூப்பிடுவாங்க, இல்ல என் பையன் வாப்பா அப்படின்னுவாங்க. அப்படி உங்களுக்கு எப்படி கூப்பிடணுமோ அப்படி கூப்பிடுங்க. அதை விட்டுட்டு வாடின்னு கூட கூப்பிடுங்க உரிமையோட, இங்க வாடி அப்படின்னு கூட கூப்பிட்டுருங்க. ஆனா இந்த சிட்டிக்கு போட்டு கூப்பிடுறது, ஏய் அப்படிங்கிறது, இதெல்லாம் கூப்பிடும்போதும் சில மனைவிகளுக்கு வந்து மனசு அப்படிங்கிறது விட்டு போடும். எல்லாமே அந்த ஒரு வார்த்தையில மனசு வந்து ரொம்ப காயப்பட்டுடும். இது வந்து நிறைய பேருக்கு புரியறது கிடையாது. முக்கியமா குழந்தைகள் அப்படின்னும் போது கணவன் மனைவி 2 பேருக்குமே அந்த குழந்தை வளர்ப்புல பங்கு அப்படின்றது சமமாக இருக்கு. அதனால குழந்தைகள் முன்னாடி சண்டை போட்டுக்கிறது, குழந்தைகள் முன்னாடி அடிச்சுக்கிறது இதெல்லாம் பண்ணாதீங்க. குழந்தைகளினுடைய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் 2 பேரும் சேர்ந்து பண்ணுங்க. அவங்க ஸ்கூல் போகணுமா, பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்கா, முடிஞ்ச 2 பேரும் போங்க. இல்லையா குழந்தைகிட்ட முன்னாடியே சொல்லிடுங்க, அக்கா இன்னைக்கு என்னால வர முடியாது, ஆபீஸ்ல மீட்டிங் இருக்கு, நீ போயிட்டு வா, நான் அதுக்கப்புறமா நைட் வந்து நான் என்ன ஏதாச்சும் நான் பார்த்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே குழந்தைகள் கிட்ட இன்னைக்கு இதுதான் என்னால முடியும் அப்படின்றத சொல்லிட்டு நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில போக முடியல அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தைகளுக்கு ஒரு ஏமாற்றத்தை தரும். அதே மாதிரி அப்பா கண்டிக்கும் பொழுது அம்மா சப்போர்ட்டுக்கு போகாதீங்க, அம்மா திட்டும் போது அப்பா சப்போர்ட்டுக்கு வராதீங்க. இந்த மாதிரி வரும்போது குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் மேல இருக்கக்கூடிய பயம், பெற்றோர்கள் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படின்றத விட்டு போயிடும். அதனால அம்மாவுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கோ அத அம்மா கரெக்டா செய்யறதுக்கு ஒவ்வொரு கணவரும் ஒத்துழைக்கணும். அப்பாவுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கோ அப்பா இதெல்லாம் செஞ்சாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அம்மா அதை கொடுக்கிறாரு. இப்படி 2 பேருமே கணவன் மனைவி 2 பேருமே சேர்ந்து குழந்தைகள் வளர்க்கும் முதல் எல்லாமே கரெக்டா திட்டமிட்டு செஞ்சீங்க அப்படின்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். முக்கியமா கணவருக்கு தெரியாம சீட்டு கட்டுறது, நகை வைக்கிறது, கடன் கொடுக்கறது, கடன் வாங்குறது, அடகு வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணாதீங்க. கணவர் குடும்பத்துக்கு தெரியாம அம்மா வீட்டுக்கு உதவி பண்றது, பொருளாகவோ பணமாகவோ நகையாகவோ உதவி பண்றது அப்படின்றத பண்ணாதீங்க. அதே மாதிரி கணவருக்கு தெரியாம நம்ம செய்யலாம் அப்படின்னு என்ன தெரியுமா செய்யலாம், கணவருடைய குடும்பத்துக்கு அம்மா அப்பாக்கு அதாவது மாமனார் மாமியாருக்கு என்னென்ன விஷயங்கள் செய்ய முடியுமோ அந்த இடத்துல நீங்க ஒரு மகளாக இருந்து உங்களுடைய மாமியார் மாமனாருக்கு எல்லாமே நீங்க செய்யலாம். அதே மாதிரி கணவருக்கும் சொல்றேன், ஆண்களுக்கும் சொல்றேன், உங்களுடைய அம்மா அப்பா எப்படியோ அதே மாதிரிதான் உங்களுடைய மாமனார் மாமியார். சொல்ல போனா உங்களுடைய அம்மா அப்பா கூட நீங்க இருக்கீங்க, ஆனா உங்களுடைய மனைவியினுடைய நிலையை யோசனை பண்ணி பாருங்க. அம்மா அப்பா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாரும் விட்டுட்டு உங்ககிட்ட இருக்காங்க. அப்போ உங்களுடைய அம்மா அப்பா கிட்ட காட்டக்கூடிய பரிவு எவ்வளவோ அதை விட ஒரு மடங்கு அதிகமாகவே உங்களுடைய மாமனார் மாமியார் கிட்ட ஒவ்வொரு ஆணும் காட்டும். சரிங்களா? இதை நான் எளிமையா சொல்லிட்டு போயிடலாம். ஆனா ஒவ்வொரு குடும்பத்தினுடைய சூழ்நிலை என்னவோ அதை பார்த்து அதன்படி உங்களுடைய அன்பு அப்படின்றத துளி அளவும் உடைஞ்சு போகாம நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா அறிவுரை சொல்றது எளிமை, இப்படி இருங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா வாழக்கூடிய வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுடையது. அதுல என்னென்ன நெளிவு சுழிவுகள் இருக்கு,
எங்கெங்கெல்லாம் விட்டு கொடுக்கணும், எங்கெங்கெல்லாம் இழுத்து பிடிக்கணும், இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாங்க. இன்னைக்கு கணவன் மனைவி ஒற்றுமைக்கான பதிவு கொடுத்திருக்கேன். முக்கியமா கணவருக்கு தெரியாம எந்த விரதம் இருக்கிறதோ, கணவருக்கு தெரியாம கோயில்களுக்கு போறதோ, கணவருக்கு தெரியாம வெளி இடங்களுக்கு போறதோ, கணவருக்கு தெரியாம நிறைய விஷயங்கள் நம்மளுடைய நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன், கடைக்கு போயிருந்தேன், ஷாப்பிங் போயிருந்தேன் அப்படின்னு இதெல்லாம் கணவருக்கு தெரியாம பண்ணாதீங்க. அதே மாதிரி கணவரும் கூட ஆபீஸ்ல இருந்து லேட் ஆகுது வரத்துக்கு அப்படின்னு சொன்னா மனைவிக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு, இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்மா அங்க போயிட்டு வந்துடுறேன், ஃப்ரெண்டுமா அவனை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறபடி உள்ளபடி நீங்க உங்க மனைவி கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அவங்களும் நிம்மதியா இருப்பாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாங்க. இன்னைக்கு கணவன் மனைவி உறவு பலமா இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அதுதான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த பதிவு உண்மையிலேயே உங்களுக்கு பிடிச்ச பதிவா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதே போல வேற ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்.